அரசு மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் மயிலாடுதுறையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் தமிழக அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் சார்பில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மருத்துவக் கழக கிழக்கு மண்டல துணைத் தலைவர் மருத்துவர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையில் அரசு மருத்துவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் பணியில் இருக்கும் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் குற்றவாளிகள் மீது சட்டப்படி உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியும் மருத்துவர்கள் கண்டன முழக்கமிட்டனர். இதில் தமிழக அரசு மருத்துவர்கள் சங்க மாவட்ட தலைவர் அறிவழகன், இந்திய மருத்துவக் கழக மயிலாடுதுறை கிளை தலைவர் மருத்துவர் பாரதிதாசன், அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் மருதவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். மருத்துவர் மீது சமீப காலமாக தாக்குதல்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல நடக்குது. இதுக்கு சரியாக தவறான ஒரு மீடியாவில் பேட்டி வேற ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். என்னென்னா ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஆன் த ஸ்பாட்டில் இன்னொருத்தர் யார் வேணால் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா காவல்துறை எதுக்கு, கோர்ட் எதுக்கு? ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தவறான அணுகுமுறையில் பார்க்கக்கூடாது. எல்லாருமே அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மருத்துவர் எல்லாருமே மக்களை காப்பாற்றணும் எண்ணத்தோடு தான் எல்லாருமே வைத்தியம் பண்ணுறாங்க. இதில் நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ஸோ நல்லது நடந்தால் வாழ்த்துறது, கெட்டது நடந்தால் தூத்துறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிற மனநிலை மக்களுக்கு வேணும். நன்றி. அதற்கு அதற்கு அரசு, தமிழக அரசு தமிழக அரசு அனைத்து மருத்துவர்களுக்கும் சரி, மருத்துவமனை ஊழியர்களுக்கும் சரி ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு அரசு வழங்க வேண்டும். மயிலாடுதுறையில் IMI சார்பாக மொத்தம் 240 டாக்டர் இருக்கும். கவர்மெண்ட்டில் ஆரம்ப சோதனை எல்லாம் சேர்த்து ஒரு 200 டாக்டர் இருப்பாங்க சார். மொத்தம் ஒரு 400-450 டாக்டர் நேற்று சாயந்தரம் 6 மணிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரலும் பணி புறக்கணிப்பு செய்கிறோம்.